Good morning, children. Today's class homograph. Let us see. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஹோமோஃபோன், ஹோமோனிம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது? ஹோமோகிராஃப். இந்த மூணையும் நம்ம அடிக்கடி என்ன பண்ணிப்போம்? கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். அதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஹோமோஃபோன். ஹோமோஃபோன்ஸ், ஹோமோ மீன்ஸ் சேம், ஃபோன்னா என்னது? சவுண்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா உங்களுக்கு புரியும். அப்போ பீஸ், பிஐஇசிஇ பீஸ், பிஇஏசிஇ பீஸ், ரெண்டும் என்னது? சேம் சவுண்டாக இருக்குது. ஆனால் அதனோட மீனிங் என்ன இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனோட ப்ரொனன்சியேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோமோஃபோன்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம்? ஹோமோனிம்ஸ். ஹோமோனிம்ஸ்ன்றது ஹோமோனா சேம், நிம் மீன்ஸ் நேம், சேம் நேம். இது வந்து சேம் ஸ்பெல்லிங், சேம் சவுண்டாக இருக்கும். அடுத்தது சேம் ஸ்பெல்லிங்காகவும் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் மீனிங்காக இருக்கும். கைட், கேஐடிஇ கைட், கேஐடிஇ கைட், ரெண்டும் என்னது? சேம் ப்ரொனன்சியேஷன், சேம் சவுண்ட், சேம் ஸ்பெல்லிங். ஆனால் இந்த கைட்டு, ஃபஸ்ட்டு கைட் வந்து ஒரு பேர்ட், இன்னொரு கைட்டு என்னது? பறவை, பட் டிஃப்ரெண்ட் மீனிங். அடுத்த நெக்ஸ்ட் இப்போ நம்ம லாஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோன்னா ஹோமோகிராஃப். Homographs are words with the same spelling, different pronunciation and different meaning. இப்போ என்னென்னா சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கும், ஆனால் அந்த சேம் ஸ்பெல்லிங்கை என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. அண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங், அதனோட மீனிங்கு எப்படியா இருக்கும்? மாறிடும். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், எல்இஏடி லீடு. நெக்ஸ்ட் ஒன் வந்து எல்இஏடி தான். அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? இந்த லெட் என்ன? இந்த லீட். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். ஐ டேஷ் மை ஃபேமிலி. ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ஐ லீட் மை ஃபேமிலி, எல்இஏடி லீடு. அப்போ அந்த லீடரோட மீனிங் என்னென்னா வழி நடத்துதல். ஐ லீட் மை ஃபேமிலி. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒன்று என்னது? எல்இஏடி தான். ஆனால் அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம்னா லெட் இஸ் எ மெட்டல். எல்இஏடி லெட். இந்த இடத்துல வந்து எல்இஏடி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுற? லெட். லெட்டோட மீனிங் என்னென்னா அது ஒரு உலோகம். ஐ லீட் மை ஃபேமிலி, லெட் இஸ் த மெட்டல். இப்போ சேம் ஸ்பெல்லிங், டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன், டிஃப்ரெண்ட் மீனிங். ஸ்பெல்லிங் ஒரே மாதிரியாக இருக்கும், அதனோட ப்ரொனன்ஸும் ஒரே மாதிரியாக சேம் ஸ்பெல்லிங்காக இருக்கும், ஆனால் ப்ரொனன்சியேஷனும் அதனோட மீனிங் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத ஹோமோகிராஃப். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் CONDUCT கண்டக்ட், COUNDUCT கான்டக்ட். இது ரெண்டு சென்டென்ஸில் யூஸ் பண்ணும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கணும். யுவர் கான்டக்ட் இஸ் நாட் குட். இந்த இடத்துல இந்த CONDUCT எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோன்னா கான்டக்ட். நெக்ஸ்ட்டு வி கண்டக்ட் த மீட்டிங், சேம் ஸ்பெல்லிங் தான், ஆனால் இந்த இடத்துல மீட்டிங் என்ன? கண்டக்ட், வழி நடத்துதல். நான் என்ன பண்ணேன்? கண்டக்ட் த மீட்டிங், CONDUCT. அந்த இடத்துல ஸ்பெல்லிங் MEATING மீட்டிங்கு, MEETING மீட்டிங். யுவர் கான்டக்ட் இஸ் நாட் குட், வி கண்டக்ட் த மீட்டிங். இப்போ நம்ம வந்து சென்டென்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், த கண்டென்ட் ஆஃப் த பேஜ் ஆஃப் மை ஆக்ஷன் இஸ் ரிசர்ச் இஸ் மிஸ்ஸிங். த கான்டென்ட் ஆஃப் பேஜ் ஆஃப் மை ஆக்ஷன் ரிசர்ச் இஸ் மிஸ்ஸிங். இப்போ நான் ஒரு செயல் ஆராய்ச்சி செய்தேன், அதில் இருக்க அந்த நம்ம இண்டெக்ஸ் பேஜ் வச்சுருப்போம்ல, அந்த இண்டெக்ஸ் பேஜுக்கு தான் என்ன இதில் கான்டென்ட். அந்த பேஜை என்ன ஆகிடுச்சு? என்னோடது மிஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா த கான்டென்ட் பேஜ் ஆஃப் மை ஆக்ஷன் ரிசர்ச் இஸ் மிஸ்ஸிங். நான் ஒரு ஆராய்ச்சி செயல் செய்தேன், அதில் இருந்த இன்டென்ட் பேஜ் இருக்குல்ல, அந்த இன்டென்ட் பேஜ் வைப்போம்ல, அந்த கான்டென்ட் பேஜ் என்ன ஆகிடுச்சு? மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி கண்டென்டட் வித் வாட் யூ ஹாவ், CONTENTED. பி கண்டென்டட் இந்த இடத்துல என்ன மீனிங்னா சாட்டிஸ்ஃபைடு.
இந்த கண்டென்ட்டோட மீனிங் என்னென்னா சாட்டிஸ்ஃபைடு. உன்னிடம் உள்ளதை வைத்து இருக்கிறத வச்சு என்னை என்ன பண்ணிக்கணும், திருப்தி அடையணும். பி கண்டென்டட் வித் யூ வித் வாட் யூ ஹேவ். அந்த கான்டென்ட் இருந்தால் அந்த இண்டெக்ஸ் பேஜில் வைக்கிற அந்த பேர் தான் என்னது கான்டென்ட். இந்த CONTENT என்னது கண்டென்ட். சாட்டிஸ்ஃபைடு, உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீ என்ன பண்ணணும், திருப்தி அடையணும்னு இந்த சென்டென்ஸோட மீனிங். அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். டோன்ட் டேர் பேப்பர்ஸ் ஃப்ரம் நோட் புக்ஸ். இந்த TEAR டேர். அடுத்தது டோன்ட் ஷெட் டியர்ஸ் ஃபார் சில்லி திங்ஸ். TEARS டியர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் இது அந்த TEAR டேன்றது பேப்பரை கிழிக்கக்கூடாது. நோட் புக்கிலேருந்து பேப்பரை கிழிக்கக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு. டோன்ட் ஷெட் டியர்ஸ் ஃபார் சில்லி திங். சிறு சிறு விஷயங்களுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, கண்ணீர் விட. டியர்ஸ்னால் இதில் கண்ணீர். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. இப்போ ரெண்டுமே என்னது சேம் ஸ்பெல்லிங்காக இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் ப்ரொனவுன்சியேஷன் அண்டு டிஃப்ரெண்ட் மீனிங். ஸோ இந்த வேர்டுக்கு என்ன பேர், ஹோமோகிராஃப்ஸ். ஐ லிவ் இன் சிங்கப்பெருமாள் கோயில். இந்த LIVE லிவ் வாழ்தல். த ஃபுட்பால் மேட்ச் வில் பி டெலிகாஸ்ட் லைவ் இன் த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன், சிங்கப்பெருமாள் கோயிலில் வசிக்கிறேன். ஃபஸ்ட்டு லீவுக்கு என்னது, வசித்தல். அடுத்து லைவாக என்னது, நேரடியாக ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் என்ன கிரிக்கெட் ஃபுட்பால் என்ன பண்ணாங்க, டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இது நேரடியாக. ஃபஸ்ட் ஒன்று என்னது, வசித்தல். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வெயிட் எ மினிட். MINUTE மினிட். அது என்னது, மினிட்னானது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, காலம் தவிர ஒரு நிமிஷம் எனக்கு பண்ணுறேன் நான் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு இந்த மினிட். நெக்ஸ்ட் ஒன். கேன் யூ சி த மைன்யூட் ஆப்ஜெக்ட். இந்த MINUTEன்றத மினிட். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறோம், மைன்யூட். அப்போ இது ரெண்டு என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ப்ரொனவுன்சியேஷன், டிஃப்ரெண்ட் சவுண்டு, பட் டிஃப்ரெண்ட் மீனிங். ஆனால் சேம் ஸ்பெல்லிங்காக இருக்குது. மைன்யூட் ஆப்ஜெக்ட்னா என்னது, அந்த ஆப்ஜெக்ட் சிறு அந்த டைனி பார்ட்டிகிள்ஸ், அதில் குட்டி குட்டியாக அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்பார்ல, அதுதான் மைன்யூட்டு. அடுத்த லாஸ்ட் எக்ஸாம்பிள். த wound will take 1 more week to get healed. The wound, WOUND wound. இந்த இடத்துல அந்த புண்ணு ஆறுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும். ஜான் wound the hose yesterday. நம்ம ஹோஸ் பைப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த ஹோஸ் பைப்பை சுற்றி வைக்கிறதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, wound. அது wound. இது என்னது, wound. ஜான் wound the hose yesterday. அந்த ஹோஸ் பைப்பை சுற்றி வைக்கிறதுக்கு wound. இப்போ என்ன இருக்குது, சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சியேஷன். இந்த மாதிரி வர வேர்ட்ஸ்க்கெலாம் என்ன சொல்லுவாங்க, ஹோமோகிராஃப். இப்போ இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஹாவ் என்ஜாய் த கான்செப்ட் டுடே. மீட் யூ டுமாரோ வித் நியூ டாபிக். தேங்க்யூ சில்ட்ரன்.